என்ன ரோகு ஃபீல் பண்றியா? எப்படிங்க ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? ஒரு பொண்ணு குழந்தை உண்டானா எவ்வளவு சந்தோஷப்படுவா. அதுவும் நான் 3 வருஷத்துக்கு அப்புறமா உண்டாயிருக்கேன். அப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். ஆனா அத வெளிக்காட்ட கூட என்னால முடியலையேங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த உள்ளுக்குள்ளேயே வச்சு எவ்வளவு நாள் தாங்க புழுங்குறது. எப்ப வாந்தி வருமோ, அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துகிட்டே இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறது. ரோகிணி, அப்செட் ஆகாத ரோகிணி, எல்லாம் சரியாயிடும். என்னால முடியலங்க. மக வாந்தி எடுத்தா குழந்தை உண்டாயிடுச்சுன்னு எல்லாரும் சந்தோஷம் தானே படுவாங்க. அந்த வீடே அந்த பொண்ணு தாங்கும், பெரியம் காட்டும். ஆனா எனக்கு மட்டும் அந்த கொடுப்பனையே இல்லையேங்க. எல்லாமே இப்ப தலைக்கீழா இருக்கு. வருத்தப்படாம நான் வேற என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன். டாக்டர் வேற அம்மாவோட ஃப்ரெண்டு, அதனால உண்மையை சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்த. நல்ல வேலை ராஜா வந்து காப்பாத்திட்டாரு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இங்க நம்ம இதை மறைக்க முடியும்? ரோகிணி, சகலதான் நேரம் பார்த்து அத்தை கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காருல, அவரு பேசுற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும் ரோகிணி. அவர் எப்பங்க பேசுவாரு? ரோகிணி, சரியான சமயம் பார்த்து தான் பேசுவாரு. அவர் நம்ம எல்லாரோடையும் விவரமானவரு, கரெக்டா பேசுவாரு. என்ன, அதுக்கான நேரம் தான் வரணும். இத பார் ரோகிணி, நமக்கு இந்த குழந்தை வேணும் ரோகிணி. குழந்தை இல்லாம நீ நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப இந்த குழந்தைக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறதுல ஒன்னும் தப்பு இல்ல. சரியா? ஒன்னாவதெல்லாம் சரியாயிடும். சார், இந்த வீடு தான், வாங்க சார். ஓகே. இப்ப இவ எதுக்கு போலீஸோட வரான்னு தெரியலையே. இன்னும் மாயா போலீஸோட வரா, ஒன்னும் புரியலையே. நான் பாத்துக்கிறேன், பயப்படாத. ஏய், எதுக்கு இங்க வந்த? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ள வருவேன்? உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. வெளியே போடி. இங்க பாருங்க, நான் ஒன்னும் தேவையில்லாம இங்க வரல. என் மகேஷ பத்தி விசாரிக்க போலீஸ் வந்திருக்காங்க, நான் கூட வந்திருக்கேன், அவ்வளவுதான். அந்த ராஸ்கலை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்? அவன் எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்கு தெரியும்? மேடம், இவங்க மகேஷ காணுன்னு சொல்லி கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த மனு அடிப்படையில 10 நாள்ல அவரை கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை பத்தி விசாரிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும் ப்ளீஸ். என்கிட்ட விசாரிக்க என்ன சார் இருக்கு? அவன் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கடைசியில மண்டபத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். நாங்களே அவனை தேடிட்டு தான் இருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா விசாரிக்கணும், கொஞ்சம் வாங்க. வாங்க. என்னாச்சு ரேவதி? இவர் யாரு? இங்க என்ன பண்றாரு? கேக்குறாங்கல்ல, சொல்லு. நீ பண்ண காரியத்தை பத்தி இவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஏ, என்ன பண்ணாரு இவரு? உங்க இடுப்ப இந்த ஆளு. இதுக்கு மேல சொல்ல நாக்கு கூசுது. ஏய், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கடந்து குதிக்கிற? இது பார், இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாத, மரியாதை போடு. ஏய், தப்பு செஞ்சுட்டு என்ன போன்னு விரட்டுறியா? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஏய், என்ன பண்ணுவ? மேல கை வச்சிருவியா? கை வச்சிருவியா மேல? ஏய், என் மேலையே கை வச்சிட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஹே, என்னடா பண்ணுவ? ஒரு பொம்பளை கிட்ட கேவலமா நடந்துட்டு அசிங்கம் புடிச்சு வந்தானே நீ. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா. நியாயமா பார்த்தா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும்.
மனசு மாறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு போ. ஏய், என் மேல கை வச்ச உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. போடா போ. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா. இந்த ஆளை மிரட்டிட்டு போனதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நான் என்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் ரேவதி. அந்த ஆள் தான் போயிட்டாங்க. இதோட இந்த பிரச்சனையை விட்டுருவோம். தேவையில்லாம பெருசாக்க வேண்டாம். இல்லக்கா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்து 4 போடு போட்டாதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அடங்குவாங்க. வேண்டாம் ரேவதி, இந்த பிரச்சனைக்கு போய் எதுக்கு அவரை கூப்பிடணும்? நீதான் கண்ணத்துல அரைஞ்சு மிரட்டிட்டே. இனிமே அவன் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். சரி, உன் கைவலி இப்ப எப்படி இருக்கு? அத்தை கொடுத்த மருந்து வேலை செய்யுதா? கைவலி இப்ப குணமாயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. அன்னைக்கு கோயில ஏன் பார்க்காம போயிட்டீங்கன்னு உங்களை பத்தி என் ஹஸ்பண்ட் கேட்டுட்டே இருந்தாரு. இல்ல, கொஞ்சம் வேலை இருந்ததுனால கிளம்பி வந்துட்டேன். சரி, பரவாயில்ல. நாளைக்கு நீங்களும் ஜானகியமும் வீட்லயே இருங்க. நானும் என் ஹஸ்பண்டும் உங்களை பார்க்க வரோம். இல்ல வேண்டாம். எதுக்கு அவருக்கு போய் வீண் அலைச்சல்? மாப்பிள்ளை அப்புறமா பாத்துக்கலாம். அவருக்கு சிரமம் கொடுக்க வேண்டாமே. இதுல ஒன்னும் சிரமம் இல்ல. நாளைக்கு நான் அவரை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நீங்க மறுப்பு எதுவும் சொல்ல